இனிய வணக்கம் உறவுகளே. கதை தொடர் 216 ஆப்பிரிக்காவில் இருந்து நான் டாக்டர் பிரமிளா நாகேஸ்வரராஜ். மகிழ்ச்சி என்பது எது என கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அர்த்தத்தை கூறுவார்கள். போரையும் வறுமையையும் உலகளவில் முடிவுக்கு கொண்டு வருவதே மகிழ்ச்சி என ஐநா சபை கருதுகிறது. இவர்களின் கதையை கேளுங்கள். மதிய உணவு இடைவேளை. தங்கள் உணவு டப்பாவை திறந்த மூவர், 10 வருடமா இதே இட்லி தான். நாளைக்கும் இட்லிகள் இருந்தால் மாடியில் இருந்து கீழே குதித்து விட போகிறேன் என்றார். அடுத்தவர் உடனே, இங்கும் 12 வருடமாக எனக்கு தயிர் சாதம். நாளைக்கும் இதே தான் என்றால் நானும் மாடியில் இருந்து கீழே குதிக்கப் போகிறேன் என்றார். முருகதாஸ் உடனே, கல்யாணமானதிலிருந்து தினமும் இதே சப்பாத்தி. நாளைக்கும் சப்பாத்திகள் இருந்தால் நானும் உங்களுடன் கீழே குதித்து விடுவேன் என்றார். மறுநாள் மதியம் 3 டப்பாக்களிலும் உணவு மாறவில்லை. மூவரும் மாடியில் இருந்து கீழே குதித்து விட்டார்கள். பலத்த அடி. வைத்தியசாலையில் சேர்க்கப்பட அவர்களது மனைவியர் சந்தித்தனர். அதில் இருவர், எங்கள் கணவர்கள் இட்லி மற்றும் தயிர் சாதத்தை இந்த அளவுக்கு வெறுத்திருப்பார்கள் என்று தெரிந்திருந்தால் வேறு ஏதாவது சமைத்து கொடுத்திருப்போம் என்று கண்ணீர் விட்டனர். முருகதாஸ் மனைவி மட்டும் சொன்னா, எங்கே தவறு நடந்தது என புரியவில்லை. கல்யாணமான நாளில் இருந்து தனக்கு தேவையானதை அவரே சமைத்து எடுத்து போகிறார் என்றாவார். முருகதாஸ் போல்தான் அடுத்தவர் விரித்த வலையில் சிக்கிக் கொள்கிறோம். மனிதர்களுக்கு சுதந்திரம் மட்டுமே தேவை. ஆனால் அதனுடன் வரும் பொறுப்புகளை ஏற்க அவர்கள் தயாராக இல்லை. கதைகள் தொடரும். நன்றி, வணக்கம்.